இந்த ட்ரெஸ்ஸை போட்டு மதுரை கிளம்பு. கரிமேட்டில் வக்கீல் சாமி தர வீடு இருக்குது. நான் அவர்கிட்ட எல்லா வாரமும் சொல்லிட்டேன். கொஞ்சம் நாளைக்கு நீ அங்கேயே இரு. இல்லை சித்தப்பா, அம்மாவை நினச்சாதான். அதான் செவனம்மா மணி இருக்குல்ல, அதை மீறி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ஸ்டேஷனில் போய் டெய்லி கையெழுத்து போட வேண்டியிருக்கோம். நீ மதுரைக்கு போய் வாரத்தில் ஒரு நாள் கையெழுத்து வாங்கிக்க. எஸ்சி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணானா? என்னப்பா நம்ம பேருக்காக எது கூட செய்ய மாட்டியா? சரி பார்த்துக்கலாம்ண்ணே. தீபா வீட்டுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் சித்தப்பா, தப்பாக நினைப்பேன். சரிப்பா, அவங்க காதுக்கு போக நான் பார்த்துக்கிறேன். இந்தா புது சிம் போட்டிருக்கேன். என்கிட்டையும் குமரேசன் மட்டும்தான் பேசணும். வேறு யார்கிட்ட பேசினாலும் அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் கூப்பிட்டா மட்டும் வந்து கையெழுத்து போட்டு போயிரு. அங்கிட்டு போய் தேடுங்கடா. இங்கிட்டு வழி இருக்காடா. உள்ளுக்காட்டுக்குள்ள எங்கிட்டு போனாண்டே தெரியலையாடா. எங்கிட்டுமே வழி இல்லை. எங்க ஓடி மறைஞ்சாண்டே தெரியலையாடா. முதல்ல பாம்பா இருக்குன்னு அது போகலண்ணே. என்னடா மறுபடியும் இருக்கமாடா, தப்பிச்சுக்கிட்டே இருக்கானாடா. പാർട്ടിക്ക് ഫോൺ വന്നിട്ടുണ്ട്. ஹலோ பார்த்தி, நான் வக்கீல் சித்தப்பா பேசுகிறேன். ஏன் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நீ கேரளாவில் அந்த புள்ள வீட்டில் தான் இருக்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நீ உடனே அங்கேருந்து கிளம்பு. நான் ஊருக்கு வந்துடுறேன் சித்தப்பா. மாமாவை பார்த்து நான் செஞ்சது தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்கன்னு அவங்க முன்னாடி போய் நிற்க போகிறேன் சித்தப்பா. மாதிரி பேசாத. என்னால் முடியல சித்தப்பா. சொல்கிறத கேளு. இல்லை சித்தப்பா. பேச்சை கேட்க மாட்டியா சித்தப்பா? உன்னை மன்னிக்கிற நிலைமையில அவன் இல்லை. சிக்கனா உன்னை கொல்லாம விட மாட்டாங்க. நீ உடனே அங்கேருந்து கிளம்பு. நான் சொல்கிற வரைக்கும் ஊரை பக்கம் வந்துடாத. 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸோட சபரிமலை வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு கொஞ்சம் வேலை இருக்குது. கிளம்புறேன் சார். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சது ஒரு கொலை. அதுக்கு தண்டனை செய்யலா இல்லைன்னு ஒரு கொலையான்னு எனக்கு தெரியல. தீபா அம்மாக்கெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊராக தெரியல. இந்த நிலைமையில நீ என் கூட வர்றது சரியாக வராது. அதுக்குள்ளே நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே வந்து உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் போகணும். போகிறேன்.